வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் 25/11/2024 நடந்த ஷிஃப்ட் 3 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியில் வந்து மழை பெஞ்சிருக்கு. சிட்டி எக்ஸ் ஹாஸ் பீன் லாஸ்ட் பை லைட்டனிங் அண்ட் ஹெவி ரெயின்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 days. கடந்த 2 நாட்களாக வந்து சிட்டி எக்ஸில் வந்து பெரும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது வானிலை அறிவிப்பு மையம் வந்து என்ன வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்துக்கும் வந்து மழை வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லி அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது கரெக்ட்னு சொல்லி பார்க்கணும். எஃபெக்ட் ஒன்று என்னன்னா, the electricity board has decided to increase the tariff by 50 paise per unit in city X. சிட்டி எக்ஸில் வந்து இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அவங்களுடைய கட்டணத்தை வந்து ரைஸ் பண்ணணும்? ஸோ அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எஃபெக்ட் ஒன்று வந்து தப்பு. ரெண்டாவது, வாட்டர் லாகிங் இஸ் பீயிங் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் மெனி ஏரியாஸ் ஆஃப் சிட்டி எக்ஸ். 2 நாட்களாக ஆல்ரெடி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து தண்ணி நிறையா வந்து சிட்டியில் வந்து நிறையா பெஞ்சிருக்கும் தண்ணி. ஸோ மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சனால தண்ணி வந்து நிறைய இடத்துல வந்து அடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தகவல் 2 நாளாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எஃபெக்ட் 2 வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம். அடுத்து, செவரல் ட்ரீஸ் ரிப்போர்ட்டட்லி ஃபெல் லாஸ்ட் நைட் ஆன் எம்ஜி ரோடு இன்ஜூரிங் அட்லீஸ்ட் 12 people. அதாவது எம்ஜி ரோடில் நேற்று இரவு வந்து நிறைய மரங்கள் வந்து கீழே விழுந்து அதன் மூலமாக வந்து 12 பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை வந்து 2 நாளாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இடியும் மின்னலுமாக வேறு இருக்குது அப்படின்னா மரம் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த ரிப்போர்ட்டும் வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னென்னா போத் 2 and 3 ஒன்லி பாசிபிள். மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஏன் வந்து அவங்க கரண்ட்டை வேணால் கட் பண்ணுவாங்களே ஒழிய அதோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து இன்னும் மக்களை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ எஃபெக்ட் 1 வந்து தப்பு. எஃபெக்ட் 2 and 3 ஒன்லி பாசிபிள். அடுத்த கொஸ்டின். அப்புறம் ஏபிசிடிஇஎஃப் மொத்தம் வந்து 6 பேர் வந்து சிட்டிங் அரவுண்ட் சர்க்குலர் ஃபேஸிங் சென்டர். ஒரு ரவுண்டில் வந்து 6 பேர் உட்காந்துருக்காங்கப்பா. 1 2 3 4 5 6. ஒன்லி 2 people sit between எஃப் அண்ட் சி. எஃப்க்கும் சி கடையில் வந்து 2 பேர் தான் உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் இங்கே இருக்கார் அப்படின்னா சி இங்கே இருப்பா அப்படி. சரிங்களா? 2 பேர் தான் வந்து அவங்க 2 கடையில் இருந்திருக்காங்க. அப்புறம் டி சிட்ஸ் டு த இமிடியட் ரைட் ஆஃப் எஃப். டி வந்து எஃப்க்கு இமிடியட் ரைட்டாக வந்து இருக்கான்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் சென்டர் நோக்கி பார்க்கறனால ஸோ அவங்க வந்து ரைட்டில் வந்து டி தான் இருப்பா அப்படி எஃப்க்கு. அடுத்து ஏ இஸ் அண்ட் இமிடியட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் சி. ஸோ பிக்கும் சிக்கும் இமிடியட் நெய்பர் யாருன்னா ஏ தான். ஸோ சி இங்கே இருக்குது அப்படின்னா பி இங்கே இருக்கும், ஏ வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ மிச்சம் யார் இருக்கா? ஏபிசிடி இ வந்து இந்த இடத்துல இருப்பா அப்படி. ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இ வித் ரெஸ்பெக்ட் டு பி? பியை பொறுத்த வரைக்கும் ஈயோட பொசிஷன் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 லெஃப்ட் சைடில் 2 இமிடியேட் செகண்ட் டு த லெஃப்ட்னு சொல்லி லெஃப்ட் சைட்லேருந்து 3 இருக்கணும் அல்லது ரைட் சைட்லேருந்து 3 இருக்கணும். ஸோ தேர்ட் டு த ரைட் தான் ஆப்ஷன் படி வந்து கரெக்டு. ஸோ தேர்ட் டு த லெஃப்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். ஸோ வந்து இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரிஸில் வந்து கொஸ்டின் வரத்துல இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நம்பர்ஸ் கடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள். ஸோ 13க்கும் 24க்கு என்ன வித்தியாசம்? +11. 24 + 46க்கு வித்தியாசம்னா 22 + 22. அப்புறம் 46 79க்கு +33. அடுத்து 79க்கும் 123 என்ன வித்தியாசம்? +44. ஸோ நல்லா கவனிங்க. இதோட 11 மல்டிபிள்ஸாக வந்து வந்திருக்கு. 11 22 33 44. அப்போ அடுத்து என்ன வரணும்? +55 வரணும். 55 வந்துச்சுன்னா என்ன வரும்? 178. அவ்வளோதான். இந்த மாதிரி சீரிஸ் வந்து கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒன்றுமே பண்ணுவோன்னா ஒவ்வொரு நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு உள்ள வித்தியாசத்தை மட்டும் கவனிச்சிங்கனால உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிரும். அடுத்ததாக ஒரு கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. கோட் லாங்குவேஜ் கொடுத்து அதுக்கு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஈன்ற வார்த்தைக்கு என்ன கோடு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஏஎல்எஸ்ஓ அடுத்து இங்கே எஸ்ஏஎல்இன்னு கொடுத்துருக்காங்க. இ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஈயோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். எஸ்ஏஎல் இங்கே இருக்குது, எஸ்ஏஎல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த காமனாக நம்பர்ஸ் அடிச்சிட்டோம்னா நம்ம ஈயோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ காமனாக நம்பர்ஸ் என்ன? 8 இருக்கா? ஆமாம் 8 இருக்குது. அடுத்து 3 6 இருக்கா? 6 இருக்குது. அப்போது ஈ இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்திருக்கும்? 2 தான் இருந்திருக்கும். அவ்வளோதான். அடுத்ததான் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் சீரீஸில் அடுத்து என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து -2 -2ன்னு வரும். எக்ஸ் இங்கே TUV
WXYZ -2 வரும். நல்லா கவனிங்க, -2 அப்போ டீலேருந்து -2 என்ன வரும்? -2னா ஆர்னு சொல்லி வரும். அடுத்ததாக டீலேருந்து ஆர் -2, ஆர்லேருந்து P -2, அடுத்து Pலேருந்து N வந்து -2. அப்போ Nலேருந்து -2 என்ன வரும்? L வரும். ஸோ RL ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது, டேரெக்டாக வந்து ஆன்சரில் போயிடலாம். ஸோ -2 போகிறது தான் வந்து இந்த சீரீஸோட கான்செப்ட். அடுத்ததான் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு இருக்காங்க. 929 என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பரை பூரா பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்கொயரோட தான் இருக்குது. 23 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், அப்புறம் 625 ஸ்கொயர், அடுத்து 26 ஸ்கொயர். இப்படி வந்து ஒரு நம்பருடைய வர்க்கமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பர் வர்க்கமாக இருக்கணும்னா அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல என்ன இருக்கணும்? 23 இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல 21 சொல்லியிருக்கு. ஸோ 23 இல்லாமல் 23க்கு க்ளோசஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 23 க்ளோசஸ்ட்டாக 18 தான் இருக்குது. ஸோ 18 கூட்டல் 5 ஈக்குவல் டு 23 ஸ்கொயர் இப்படின்ற கான்செப்டில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 21 கூட்டல் 5 எவ்வளவு? 26 ஸ்கொயர். 26 ஸ்கொயர் எவ்வளவு? 676. ஸோ ஒய்ன்ற இடத்துல 676 இருக்குது. ஸோ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + 5 த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து வர்க்கமானு பாருங்கள் முதல்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து வர்க்கம் அல்லது வர்க்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பராக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்கொயர் கியூப் வந்து எப்போயுமே படிக்க சொல்கிறது இதனால தான். ரீசனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக 2 டவுன் ஏ வந்து டவுன் பிக்கு வந்து நார்த் சைடு இருக்கான். ஸோ டவுன் பி இங்கே இருக்குது அப்படின்னா டவுன் ஏ வந்து நார்த் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து டவுன் சி லைஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் ஏ. ஸோ டவுன் சி வந்து ஏக்கு வந்து சவுத் சைடில் இருக்கான். ஸோ ஏ இங்கே இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்ததான் சி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்ததான் 2 முடிச்சாச்சு. டவுன் டி லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் டவுன் சி. நார்த் ஈஸ்ட்னு என்னது? இது நார்த்து, இது ஈஸ்ட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட்னா இந்த பக்கம் இருக்கிறது தான் நார்த் ஈஸ்ட். ஸோ இந்தியா மேப்பில் பார்த்தா கூட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மூலையில் தான் இருக்கும். ஸோ டவுன் டி வந்து டவுன் சிக்கு வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கான். ஸோ இந்த இடத்துல டவுன் டி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம், நார்த் ஈஸ்ட் சைடில். அடுத்ததான் டவுன் இ லைஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் டி. டவுன் டிக்கு தெற்கு பக்கத்தில் வந்து டவுன் இ வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்ததாக டவுன் பி லைஸ் டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் டவுன் இ. டவுன் பி வந்து டவுன் இக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்கான். ஸோ நார்த் வெஸ்ட்னு என்னது? இது நார்த்து. ஸோ இங்கே இருக்கார் அப்படின்னா இப்படி இருக்கணும், இந்த சைடு இருந்தால் தான் நார்த் வெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல பி இருக்கான், இந்த இடத்துல வந்து இ இருக்கான். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இ வராது, இ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வச்சோம் அப்படின்னா அப்போ நார்த் வெஸ்ட் சைடில் வந்து டவுன் பி வந்து இருக்கும். சரிங்களா, அப்போ கான்செப்ட் படி நம்ம கரெக்ட். அப்புறம் டவுன் பி லைஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் சி. டவுன் பி வந்து டவுன் சிக்கு வந்து சவுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், டவுன் சிக்கு சவுத்தில் தான் டவுன் பி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் இ வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் சி. டவுன் சியை பொறுத்தவரை டவுன் இ வந்து ஈயோட பொசிஷன். சியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்குது. ஸோ சவுத்துக்கும் ஈஸ்ட்டு கடையில் இருக்கிறதுனால இது சவுத் ஈஸ்ட். நார்த்துக்கு ஸோ ஆன்சர் என்ன? சவுத் ஈஸ்ட். நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில இருந்தால் அது நார்த் ஈஸ்ட். வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கு இடையில இருந்தால் அது நார்த் வெஸ்ட். ஸோ சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கு இடையில இருந்தால் அது வந்து சவுத் வெஸ்ட். ஸோ இந்த எட்டு திசைகள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டவுன் சியை பொறுத்த வரையில் டவுன் இ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா டவுன் சி இங்கே இருக்குது, டவுன் இ இங்கே இருக்குது. ஸோ எங்கே இருக்கும்? டவுன் சியை பொறுத்தவரை டவுன் இ வந்து சவுத் ஈஸ்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் சவுத் ஈஸ்ட். அடுத்ததாக இது என்ன சீரீஸ்னால் +2ன்ற சீரீஸில் வரும். எல்லாமே +2. இங்கே பாருங்கள், ஆன்சரை பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள். இங்கே எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் கீழே இருக்குது. அடுத்து வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓன்னு முடியுது. ஆனால் லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், எல்லாமே வித்தியாசம் முடியுது. ஸோ லாஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ எம்முக்கு அப்புறம் +2 MNO, அடுத்து ஓக்கு அப்புறம் OPQ +2, அடுத்து கியூக்கு அப்புறம் RS +2. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம்
ப்ளஸ் 2 என்ன வரும் TU. ஸோ யூவில் முடிகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் KOUன்றதான் ஆன்சர். எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி வந்து டைமை நீங்கள் சேவ் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நான் தப்பாக சொல்லி கொடுத்தேன், அதனால் நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன். அடுத்ததாக 26 நம்பர். அடுத்ததாக கொடுக்கப்பட்டதில் எது வந்து ஆட் ஒன்று சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆட் ஒன்று அப்படின்னா, இங்கே பாருங்கள், VU அடுத்தடுத்த லெட்டராக இருக்குது, OP அடுத்த லெட்டராக இருக்குது, EF அடுத்த லெட்டராக இருக்குது, LM அடுத்தடுத்த லெட்டராக இருக்குது. ஸோ அப்போ கேக்கும் ஓக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இது வந்து +1, ஓக்கு வந்து +1, ஈக்கு வந்து +1 EF. அடுத்து LM வந்து +1. அடுத்து ஆருக்கும் யூக்கும் என்ன வித்தியாசம்? RSTU +3ல் இருக்குது. ஆருக்கும் யூக்கு என்ன தொடர்புனா +3, ஆர்லேருந்து +3 கூட்டினீங்கன்னா RSTU +3ன்னு வருது. அடுத்து கேலேருந்து ஓக்கு KLMNO +4ல் இருக்கும். அடுத்து ஏலேருந்து ஈக்கு +4ல் இருக்கும். அடுத்து ஹெச்லேருந்து எல்லுக்கு +4ல் இருக்கும். ஸோ வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னா இங்கே +3 +1ல் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து +4 +1ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள். PQR +2 RST +2. அடுத்து டீக்கு அப்புறம் U +1. சரி, அங்கே பாருங்கள், HIJ +2. அடுத்து JKL +2. அடுத்ததாக LM +1. சரிங்களா. அடுத்து இங்கே கேக்கும் எம்முக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்கும் எம்முக்கும் KLM +2ல் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் CDE +2ல் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டதில் என்ன கேட்டிருக்கான், MNO +2 NOPQ +2 QR +1. அடுத்து HIJ +2 முடிகிறது. இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த அடுத்தடுத்த லெட்டராக இருக்குது. இங்கே TUன்னு இருக்குது, இங்கே LMன்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே QRன்னு முடிகிற மாதிரி அடுத்தடுத்த லெட்டராக இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். QR இங்கே QRயில் முடியுது, இங்கே PRன்னு முடியுது. ஸோ இது தப்பு. QSன்னு முடியுது, இது வராது. ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே தான் வித்தியாசம். இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசமாக இருக்கிறது H+2O. அடுத்து ஜிலேருந்து ஓக்கு என்ன சம்மந்தம்? HIJ, சாரி, ஆமாம், ஹெச்லேருந்து ஜேக்கு +2, இங்கே வந்து ஜிலேருந்து +3 வரும். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து என்னென்னா 2 தான் கரெக்ட். ஏன்னா வந்து இங்கே கான்செப்ட் படி எல்லாமே 2ல் +2 ஆக முடியுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட். அடுத்ததாக 7 பேர் வந்து ஸ்ட்ரைட் லைனில் உட்காந்துருக்கான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃபேஸிங் நார்த் 1 2 3 4 5 6 7. சரிங்களா. இதில் வந்து நோ ஒன் சிட்ஸ் ரைட் டு தி ஜிக்கு ரைட் சைடில் யாருமே இல்லை அப்படின்னா ஜி தான் வந்து கடைசியாக உட்காந்துருக்கும். அப்படி ஸோ எல்லாருமே வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா. ஒன்லி 3 people சிட் பிட்வீன் G and E. ஜிக்கும் ஈக்கு இடையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களா? 3 பேர் உட்காந்துருக்காங்களா. சரிங்களா. அடுத்து ஒன்லி 2 people சிட் பிட்வீன் E and F. ஈக்கும் எஃப்க்கு இடையில் 2 பேர் உட்காந்துருக்காங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் வராது. ஸோ எஃப் எந்த இடத்துல வரும்? ஈக்கு எஃப் இடையில் 2 பேர்னா இந்த இடத்துல தான் எஃப் வரும். அடுத்தது என்ன கொடுத்தனா, C sits third to the left of D. சி வந்து டிக்கு தேர்டாக வந்து உட்காந்துருக்கான். ஸோ டி இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடத்துல சி வரலாம், இல்லை இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல சி வரலாம். சரிங்களா. இது ஒரு ஆப்ஷன். அடுத்து கே சீட்ஸ் டு தர் இமிடியட் ரைட் ஆஃப் டி. ஸோ டிக்கு இமிடியட் ரைட்டாக, ஸோ டி இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஸோ டிக்கு இமிடியட் ரைட்டாக வந்து யார் இருக்கா? கே இருக்கா. அப்படி சரிங்களா. சாரி, ஆமாம். இப்போ என்ன கொடுத்துட்டா, சி சீட்ஸ் third to the left of D. sorry D seats, sorry C seats third to the left of D ன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்படின்னா D இந்த இடத்துல போட்டால் C இந்த இடத்துல வரும். சரிங்களா. ஆனால் ஆப்ஷன் இன்னொன்று கொடுத்துட்டான், K seats immediate to the right of D ன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ D இந்த இடத்துல இருந்தால் K இந்த இடத்துல இருக்கும், C வந்து இந்த இடத்துல இருக்கப்படி. ஏன்னா Cக்கும் D கடையில் C seats third to the left of D, K seats immediate right of D. ஸோ இதுதான் கரெக்டு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? B வரும். ஆப்ஷன் என்ன கேட்குறான்,
ஹவு many people sit between B and F? பிக்கும் எஃப்க்கு இடையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? மொத்தம் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆப்ஷன் கரெக்ட் 3. அடுத்ததா, each vowel in the word teaching is changed to the letter following alphabetical order. vowel எல்லாமே வந்து அடுத்த உள்ள லெட்டரை வந்து மாறுதாமா இந்த வேர்டில், டீச்சிங்ன்ற வேர்டில். அடுத்து கான்சனன்ஸ் சேஞ்ச் லெட்டர் ஃபாலோயிங் வந்து இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல். கான்சனண்ட்டும் அடுத்துள்ள லெட்டரை வந்து மாறுதாமா. அப்படி மாறினதுக்கப்புறம் இந்த லெட்டர் பூரா ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்களாமா இங்கிலீஷ் அல்பபெட்டிக் ஆர்டர் கூட. அப்புறம் லெட்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லெட்டர்ஸ் வில் தி ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தஸ் ஃபார்ம். ரைட் சைட்லேருந்து 4வது எந்த லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெட்டராக தான் மாறுது. ஸோ டீச்சிங்கு வந்து அடுத்தடுத்த டிக்கு அப்புறம் யூ, ஈக்கு அப்புறம் எஃப், ஏக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் டி, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் ஜே, எண்ணுக்கு அப்புறம் ஓ, ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும். இது எல்லாத்தையும் அல்பபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பி, டி, எஃப், ஹெச், ஐ, ஜே, ஓ, யூ இந்த மாதிரி அல்பபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். இதில் வந்து என்ன கேட்குறான், ரைட் ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் 1 2 3 4 ஃபோர்த் ஃப்ரம் த ரைட்டில் யார் இருக்கா, ஐன்ற லெட்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான், இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து ரிலேஷனில் இருக்குது அப்படின்னா சேம் லாஜிக்கில் வந்து லிங்க் வந்து என்னவா வரும்னு சொல்லி கேட்குறான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. JGLI NKPM. ஜேயோட நம்பர்ஸ் என்ன 10, ஜியோட நம்பரு 7, எல்லோட நம்பர் 12. அடுத்து ஐனுடைய நம்பர் என்ன 9. அடுத்து என்னுடைய நம்பர் என்ன 14. கேவோட நம்பர் என்ன 11. பியோட நம்பர் என்ன 16. எம்மோடைய நம்பர் என்ன 13. ஸோ என்ன ஆப்ஷன்னா கான்செப்ட் +4 +4 +4 +4ன்றதான் ஆப்ஷன். அப்படி பார்த்தீங்கன்னா லிங்க்குக்கு வந்து +4ல் என்ன வரும் அப்படின்னா எல்லோட +4 என்ன வந்திருக்கு, இங்கே வந்து பி வந்திருக்கு. ஸோ பி வந்து ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கணும், ரைட்டா? அப்போது பி. அடுத்து ஐக்கு என்ன வந்திருக்கு, எம் வந்திருக்கு. ஸோ எம், பிஎம்மில் 2 வார்த்தை இருக்குது. அடுத்து எண்ணுக்கு என்ன வந்திருக்கும், ப்ளஸ் எண்ணுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா எண்ணுக்கு வந்து ஆர் வந்திருக்கும். ஸோ பிஎம்ஆரில் முடிகிற மாதிரி 3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 4 லெட்டர் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ பிஎம்ஆர் ஓன்ற ஈஸியாக இதிலே பார்த்துடலாம். +4 எல்லாத்துலேயும் கூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்ததாக எக்ஸ் அப்புறம் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கான்செப்ட் என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 25 × 9 + 18 என்ன வரும் அப்படின்னா 225 + 18 = 243 வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து இதே சேம் கான்செப்டில் 17 × 9 + 18 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 17 × 9 153 + 18 என்ன வரும் அப்படின்னா 171 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. இது வந்து கொஞ்சம் டஃப்பானது தான். ஸோ கான்செப்ட் என்னன்னா A × 9 + 18 கான்செப்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்துள்ள நம்பர். சரிங்களா? A × 9 + 18 கான்செப்ட் தான் பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி இது தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் கோ. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் என்னவோ அதை தேடி போயிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று தான். அடுத்து கணக்குப்படி 15 × P. B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிக்கு வந்து என்னது பெருக்கல் × R. R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் -11. அடுத்து P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெருக்கல் 4. S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் +8 38. அடுத்து R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் -38 -41. S stands for +2. P stands for × 5. அவ்வளோதான். இங்கே ஒரு பெருக்கல், இங்கே ஒரு பெருக்கல், இங்கே ஒரு பெருக்கல். அப்போ 15 6 90 -44 +38 -41 +10. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா -3ன்னு சொல்லி வரும். ஸோ -3 இங்கே என்ன வரும் -3 +7. சரிங்களா? -3 இங்கே ஒரு 46 -3 +10 = 53ன்னு சொல்லி வரும். அவ்வளோதான்.
அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. PQR + 2 VWX + 2 சரிங்களா, TEF + 2 அடுத்து JKL + 2 இங்கே GHI + 2 MNO + 2 இங்கே C வந்து 3, H வந்து 8 சரிங்களா, M வந்து 13, அடுத்து R வந்து 18. எஸ், இங்கே வந்து பாருங்கள் +10 +10 சொல்லி மாறி இருக்குது. ஸோ ஆட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிறது வித்தியாசமானது என்ன அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. மற்றதெல்லாம் வந்து இன்சைடு +2 அப்புறம் அவுட் சைடு +2 சொல்லி மாறி இருக்குது. இங்கே மட்டும் +10 +10 சொல்லி மாறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் C ஒன்லி ஆட் ஒன். அடுத்ததான் ஒரு கோட் லாங்குவேஜில் டுவர்ட்ஸ் தி எண்டுன்றது இந்த மாதிரி கோடாக வந்திருக்கு. அடுத்து எண்ட் இட் ஹியர்ன்றது இந்த மாதிரி கோடாக வந்திருக்கு. அப்படின்னா எண்டுன்ற வார்த்தைக்கு என்ன கோடு யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது பாருங்கள். எண்டுன்ற வார்த்தை எங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஸோ இங்கேயும் இருக்குது, ரெண்டு சென்டென்ஸ்லுமே இருக்குது. அப்போது ரெண்டுலேயுமே காமனாக இருக்க கோடு வேர்டு தான் வந்து எண்டுக்கு வந்து வரும். ஸோ ரெண்டுலேயுமே காமனாக இருக்க கோடு என்ன, MP, இங்கேயும் MP, மற்ற எதுவுமே வந்து காமனாக இல்லை. ஸோ MP தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, டைனமிக்ன்ற வார்த்தையில் ஈச் லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் சேஞ்ச் டு த இமிடியட்லி சக்சீடிங் இட் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டர். அது ஒவ்வொரு எழுத்து வந்து அடுத்துள்ள லெட்டராக மாறுதாமா. அப்படி மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை வந்து மறுபடியும் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்ணதுக்கப்புறம் விச் லெட்டர் இஸ் ஃபஸ்ட் டு த ரைட் இந்த நியூ அரேஞ்ச் லெட்டர். அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு, அதாவது மொத்தம் எத்தனை லெட்ரு, 3, 6, 7. ஸோ 1லேருந்து 7 லெட்ரு வரும். அந்த 7வது லெட்ரு ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த முதல் லெட்ரு என்ன சொல்லியிருக்காங்க. இருக்குல்ல இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்லாம் ஹையஸ்ட்டாக போகணுன்னா அந்த லெட்டர் இங்கே பாருங்கள், எல்லா லெட்டருமே வந்து அடுத்துள்ள லெட்டராக தான் மாறுது. 1. ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கில் கொண்டு போனோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 26, 25 இந்த மாதிரி கடைசியில் உள்ள எழுத்து தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிற லெட்டரோ அதுதான் வந்து அடுத்துள்ள லெட்டராக மாறும். ஸோ இங்கே ஹையஸ்ட்டாக இருக்கிறது என்ன, ஒய். இங்கே ஒய் தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆர்டர். ஏ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடும், ஒய் வந்து கடைசியில் வரும். ஸோ அந்த நம்பர் தான் ஒய்ன்ற எழுத்து தான் வந்து கடைசியாக வந்து நிற்கும். ஸோ ஒய்யை வந்து என்னவா மாறணும், அடுத்த லெட்டரை மாற்றணும். அப்போ ஜெட்டு தான் வந்து ஆன்சர். இப்போ டேரெக்டாகவே போட்டுடலாம். அடுத்ததான் ஓகே, 7 பாக்ஸஸ் இருக்குது, ABCDEFGன்னு. அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருக்காங்க சரிங்களா. 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து A is kept to the second from the bottom. A வந்து 3, 6, 7. A வந்து கீழேருந்து ரெண்டாவது வச்சுருக்காங்களாம். அடுத்து only 3 boxes kept between E and G. Eக்கும் Gக்கு இடையில் 3 பாக்ஸ் இருக்காமா, 3 பாக்ஸ் இருக்குது சரிங்களா. அடுத்து G is not kept at the top most position. அப்போ G வந்து இருக்கிறதுலே வந்து மேலே வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. G is not kept top most position. அடுத்து F is kept immediately above C. F வந்து Cக்கு இமிடியேட் அபோவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து C is kept immediately above E. ஸோ Eக்கு அபோவாக C இருக்குது, Cக்கு அபோவில் F இருக்குது. 1, 2, 3, 6, 7. ஸோ மொத்தம் வந்து 7 பாக்ஸு. ஸோ ஆல்ரெடி பாக்ஸ் வந்து ஆர்டர் வந்துருச்சு. F, C, E, அடுத்து தான் A, கடைசியில் G. ஸோ இங்கே ரெண்டில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா C kept immediately above E. அப்புறம் B is not kept from the fourth from the top. B வந்து டாப்பில் வந்து 4வது இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 5வது இடத்துல தான் இருக்கும். மிச்சம் இருக்கிறது யார், ABCD. ஆமாம், Dன்றது தான் இந்த இடத்துல இருக்கும். என்ன கேட்டிருக்கான் கொஷின், என்ன கேட்டிருக்கான்னா பாக்ஸ் கெப்ட் பிட்வீன் C அண்ட் A. Cக்கும் Aக்கும் இடையில் எத்தனை பாக்ஸ்னு சொல்லிக்கிட்டு C இங்கே இருக்குது, A இங்கே இருக்குது. ஸோ உங்கள் 2வது எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா 3 பாக்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் 3. அடுத்ததான் இதெல்லாம் படிக்க வேணாம், டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போங்க. ஹவ் இஸ் P ரிலேட்டட் டு K. Pக்கும் Kக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. P இங்கே இருக்குது, K இங்கே இருக்குது சரிங்களா. B மைனஸ் T, P மைனஸ் ஏன்னா B இஸ் பிரதர் ஆஃப்
டி. ஆண்களுக்கெல்லாம் செவ்வகம் கொடுப்போம், இந்த மாதிரி கட்டம் கொடுப்போம், பெண்களுக்கெல்லாம் ரவுண்டு கொடுப்போம். சரிங்களா? அப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு கோடு, கப்புள்ஸ்னால் 2 கோடு. இது வந்து நம்ம பயன்படுத்துகிற கோடு. அடுத்து டி ஹேஷ்டேக் ஆர். ஹேஷ்டேக் என்ன கொடுத்துருக்கான்? ஏ இஸ் டாக்டர் ஆஃப் பி. ஸோ டி இஸ் டாக்டர் ஆஃப் ஆர். சரிங்களா? அடுத்து ஆர் வகுத்தல் கே. ஆர் வகுத்தல் கேன்னு என்ன வரும்? ஆர் இஸ் ஃபாதர் ஆஃப் பி. ஸோ ஆர் ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. அப்போ ஆர் இஸ் ஃபாதர் ஆஃப் கே. ஆர் வந்து கே உடைய ஃபாதராக இருக்கும். அப்படி அப்படின்னா இவங்க 3 பேருமே வந்து இவங்க 2 பேரும் உடன்பிறப்புகள். அப்போது இவங்க 3 பேருமே வந்து இவருடைய குழந்தைகள். அப்படின்னா இவங்க 3 பேரும் என்ன உடன்பிறப்பாக தான் இருப்பாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு கே. பி வந்து கேக்கு என்ன முறை வரும்? இது வந்து ஆணு. ஸோ இவன் வந்து பிரதராக தான் இருக்க முடியும். சிம்பிள். அடுத்ததான் ஆல் டோர்ஸ் ஆர் கேட்ஸ், நோ டோர் இஸ் லாக். கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. ஆல் டோர்ஸ் ஆர் கேட்ஸ். ஆமாம், எல்லா டோரும் வந்து கேட். ஆமாம். அடுத்து நோ டோர் இஸ் லாக். டோருக்கும் லாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லிட்டாங்க. அடுத்து கன்க்ளூஷன் எவ்வளோ தான்? சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ் சொல்லிட்டான். சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ் சொல்லி வரவே முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே எல்லா டியும் ஜியாக தான் இருக்குது, ஜியும் டியும் கலந்துருக்கு. அந்த இடத்துல வந்து லாக்கை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா வச்சோம்னா இந்த கான்செப்டே தப்பாயிடும். நோ டோர் இஸ் லாக், இந்த கான்செப்டே தப்பாயிடும். ஏன்னா ஜியும் கலந்துருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு வந்து எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ராங். அடுத்து நோ லாக் இஸ் டோர். லாக்குக்கு டோருக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ செகண்ட் ஒன்லி கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். லாக்கும் வந்து கேட்டும் ஏன் ஒத்து போக முடியாது அப்படின்னா கேட்டு லாக்கும் வந்து ஃபுல்லாக டோர் வந்து கேட்டோடைய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போது லாக் வந்து ஒரு பகுதியாக மாறிடுச்சுன்னா இது 2 ஒரு பகுதியாக மாறிடும். அப்படி மாறினா அதை வந்து ஸ்டேட் பண்ணுறது தப்பாகிடும். ஸோ வந்து சம் லாக்ஸ் ஆர் கேட்டுன்றது ராங். கேட்டுக்கும் லாக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அடுத்ததாக காயினேஜ்ன்ற வேர்டில் வந்து ஒவ்வொரு வேர்டும் சரிங்களா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வரிசைப்படுத்தப்படுதான். அடுத்து தென் how many letters are there in English alphabetic order series between the letter which is fourth from the left and third from the right. மொத்தம் எத்தனை எழுத்து? 2 4 7. சரிங்களா? இந்த லெட்டரை பூரா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 4th வர லெட்ரு, அப்புறம் ரைட் சைட்லேருந்து 3rd வர லெட்ரு கூடிய இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து இந்த வார்த்தையை வந்து வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னா ஏக்கு அப்புறம் இ வரும், ஈக்கு அப்புறம் GHI JKL ஏக்கு அப்புறம் சி வரும், ACE, அடுத்து GHI, அடுத்து JKLMNO. லெஃப்ட்லேருந்து 4வது உள்ள லெட்டரும் ரைட்லேருந்து 3வது உள்ள லெட்டரும் இந்த 2 லெட்டருக்கு இடையில் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிக்கு அப்புறம் ஹெச்சுக்கு அப்புறம் ஐ. ஸோ ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 4 இஸ் ரைட். அடுத்ததான் சிலாகிசம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். சம் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கர்ஸ். சரிங்களா? நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ. சரிங்களா? no microphone is piano அப்படி வரலாமா அப்படின்னா இது வந்து அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷம், இந்த படம் இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த படம் இன்னொரு பாசிபிலிட்டி வரும், தனியாகவே போடுவோமே. நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ. இன்னொரு பாசிபிலிட்டி படம் என்ன வரும் அப்படின்னா ஆல் மைக்ரோஃபோன் ஆர் ஸ்பீக்கர். சரிங்களா? நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ. ஸோ பியானோ இதோட கலந்துருக்கலாம் இல்லையா? இது வந்து இந்த இடத்த டச் பண்ணாமல் இங்கிட்ட தனியாக கலந்துருக்கலாம் இல்லையா? இது வந்து பாசிபிலிட்டி. இப்படி போடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. சரிங்களா? அப்படி பாசிபிள் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லாகவே
இது இல்லைன்னு சொல்லி வரவே முடியாது. ஸோ நோ மைக்ரோஃபோன் இஸ் பியானோன்ற கான்செப்ட் தப்பு. பாசிபிள் இருக்குது, இந்த டயக்ராம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்த பாடத்தில் ஆல் ஆல் டோர்ஸ் ஆர் கிளாக்னு இருந்துச்சு, நோ டோர் இஸ் லாக்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே வந்து எல்லாமே வந்து இது ஜியில் வந்து மிக்சடாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பாட்டு தான் வந்து ஸ்பீக்கர் வந்து மைக்ரோஃபோனோட மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் பாட்டு தான் வந்து மைக்ரோஃபோனோட ஸ்பீக்கர் மிக்ஸ் ஆகிருக்கு. மிச்சம் இருக்க பாட்டெலாம் மிக்ஸ் ஆகலை. ஸோ அதோட வந்து பி வந்து கலக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அப்படி கலக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்துருக்கிறதுனால நோ லாக் இஸ் கேட்னு சொல்லி வந்துடும். அப்படி வந்து இது வந்து இது ஒரு கான்செப்ட். ஸோ இதில் பாசிபிள் இருக்கிறதுனால நோ மைக்ரோஃபோன் இஸ் பியானோன்றது கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. பாசிபிளாக ஒரு டயக்ராமும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ராங். ரெண்டாவது வந்து சம் ஸ்பீக்கர்ஸ் ஆர் மைக்ரோஃபோன்ஸ். எஸ், ரெண்டு படத்துலையுமே வந்து ஸ்பீக்கருக்கும் மைக்ரோஃபோனுக்கும் கொஞ்சம் வந்து பகுதி இருக்குது, ரெண்டுமே கலந்துருக்கு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அடுத்ததான் அந்த 26வது கணக்கு மட்டும் பார்த்துருவோம். இப்போ மேக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அந்த கணக்கில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்றது நான் கடைசியாக லேட்டாக தான் புரிஞ்சிருச்சு. ஸோ அர்பிதா வந்து 9 ஆரஞ்சு அப்புறம் 8 பனானா வந்து வாங்குறாங்க. ஸோ ஆரஞ்சுக்கு வந்து எக்ஸ்னு கொடுத்துக்குறோம், பனானாவுக்கு வந்து பீன்னு கொடுத்துருவோம். ஸோ 9 ஆரஞ்சு ப்ளஸ் 8 பனானா வந்து வாங்குறாங்க 276 ரூபாய்க்கு. சரிங்களா? ரெண்டாவது, அந்த காஸ்ட் ஆஃப் ஆரஞ்சு வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க, 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பனானா வந்து ரிமைன் சேமாக தான் இருக்குது. அப்படி விற்கும் போதில் 5 ஆரஞ்சு 10 பனானாவை வந்து 210 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்டில் 3 ஆரஞ்சும் 4 பனானாவும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பனானாவுக்கு வந்து இங்கே வந்து ஆரஞ்சுக்கு வந்து 1 ரூபான்னு கொடுத்தோம். அப்படின்னா இப்போ என்னாவது 10% வந்து அது அமௌண்ட் வந்து கம்மியாகுது. அப்போது அந்த ஆரஞ்சோட விலை எவ்வளோ இருக்கும்? 0.9 எக்ஸ்ன்னு சொல்லியிருக்குமா? இது ஆரஞ்சோட விலை. பனானாவோட விலை சேமாக தான் இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்க? 5 ஆரஞ்சு விற்கிறாங்க ப்ளஸ் 10 பனானா விற்கிறாங்க. அதோட விலை என்னவா? 210 ரூபா. அப்படின்னா இதை கொண்டு போனீங்க அப்படின்னா 4.5x, 5 உள்ளே கொண்டு போய் பிறக்குனீங்க அப்படின்னா 4.5xன்னு சொல்லிடுவோம். இது சாம்பார் 1 வச்சுக்கலாம். ப்ளஸ் 10 பனானா ஈக்குவல் டு 210 ரூபா. அப்படின்னா இது ரெண்டுக்கு வந்து சமமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோம். அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து சமமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம், சாம்பார் 1 சாம்பார் 2 வந்து சமமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து நமக்கு கிடச்சிடும். அப்புறம் வேலையை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சாம்பார் 2 வந்து 2ஆல் பெருக்கணும். அப்படின்னா 9x ப்ளஸ் 20 பனானாஸ் ஈக்குவல் டு 420ன்னு சொல்லி வரும், 420 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ சமன்பாடு 2லேருந்து சமன்பாடு 1 கழிச்சிட்டோம், சமன்பாடு 2லேருந்து சமன்பாடு 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பனானாவோட விலை கிடச்சிடும். ஏன்னா 9 அடி ஆயிரும், 9 அடி ஆயிரும். அதுக்கடுத்து நமக்கு வந்து என்னது 12 பனானாவோட விலை 270னா 24 300 144 ரூபான்னு சொல்லி வரும். அப்போ ஒரு பனானாவோட விலை 12 ரூபாய்ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல புட் பண்ணிங்க அப்படின்னா சமன்பாடு 1 வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா சமன்பாடு 2 புட் பண்ணுவோம். இதுதான் வந்து வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 9x சமன்பாடு 1லேயே புட் பண்ணுவோம். ஸோ 9x ப்ளஸ் 8 பனானாவோட விலை எவ்வளோ? 12 ஈக்குவல் டு 276 ரூபா. அப்படின்னா 9xோட விலை எவ்வளோ வரும்? 8 12 7 12 84 8 12 96. ஸோ 276 மைனஸ் 96 ஈக்குவல் டு 180 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 180 / 9 ஈக்குவல் டு 20 ரூபாய். சரியா? அப்போது ஆரஞ்சோட விலை 20 ரூபா, பனானாவோட விலை 12 ரூபா. நமக்கு தேவையானது ஒரிஜினல் காஸ்ட்டில் வந்து 3 ஆரஞ்சு அப்புறம் 4 பனானாவோடைய விலை வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 ஆரஞ்சோட விலை எவ்வளவு? 3 × 20 ப்ளஸ் எத்தனை 4 பனானாவோட விலை 4 × 12 ஈக்குவல் டு 60 கூட்டல் 48 விலை வந்து 108 ரூபான்னு சொல்லியிருக்கும். அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணுறோம்? 1 ரூபாய்க்கு விற்ற பழத்தை வந்து 10% கம்மியாக சொல்லி விற்கிறாங்க. அப்போ 0.9 சொல்லி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு எத்தனை பழம்? 5 பழத்தோடு விற்கிறாங்க. அடுத்து பனானா வந்து 10 பழம் விற்கிறாங்க, 210 ரூபா. இது சுருக்குனிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்புறம் இது ரெண்டே வந்து மதிப்பு வந்து சமன்பாடு 1 அப்புறம் சமன்பாடு 2 வந்து ஏதோ ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஒரு பொருள் பனானாவோடைய விலை வந்து நமக்கு கிடச்சிருது. அப்புறம் பனானாவோடைய விலையை கொண்டு போய் சமன்பாடு 1 வந்து புட் பண்ணுறோம். புட் பண்ண மொத்தத்தில் நமக்கு ஆரஞ்சோட விலையும் கிடச்சிருது. ஸோ ஆரம்பத்தில் இருந்த ஆரஞ்சோட விலை, ஆரம்பத்தில் இருந்த பனானாவோட விலை நமக்கு தெரியும். இப்போ அவங்க எத்தனை கேட்குறாங்களோ அத்தனைக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 108. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.